வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாடா IPL 2025ஓட 8வது மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமும் தான் கம்மிங் 28th மார்ச் நைட்டு 7:30க்கு MA சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஆல்ரெடி சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு மேட்ச் வின்னோடையும் அண்ட் தென் சேம் RCB கொல்கத்தாக்கு அகைன்ஸ்டா ஒரு வின்னோடையும் வர போறாங்க. இங்க யாருக்கு முதல் தோல்வி கிடைக்க போகுது, யாருக்கு வெற்றி தொடர போகுது அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஸ்போர்டசி ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்கான டி ஆப்ஷன் அண்ட் தென் பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், கிராண்ட் லீக்ல எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ல பிளே பண்ணா ரெகுலரா ப்ராஃபிட் எடுக்க முடியும், ஸ்மால் லீக் பெஸ்டான ஆப் அது, அதுல எந்த மாதிரி கான்டெஸ்ட்ல ரெகுலரா பிளே பண்ணும், இந்த மாதிரி ஃபேண்டசி சம்பந்தப்பட்ட கம்ப்ளீட் அனாலிசிஸ் அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க முழுக்க ஃப்ரீயாவே தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நீங்க மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். அங்கிருந்து லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மேட்ச் பொறுத்த வரைக்கும் MA சிதம்பரம் ஸ்டேடியம் சேப்பாக்ல தான் மேட்ச் நடக்க போகுது. சேப்பாக் கிரவுண்ட் அப்படின்னு வந்துட்டாலே இட்ஸ் டோட்டலி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது இங்கே ஸ்பின்னர்ஸுக்கு சாதகமா இருக்கும். அதுவும் பர்டிகுலர்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் நிறைய விக்கெட்ஸை எடுத்து கொடுத்துருக்காங்க. டாஸ் வின் பண்ற டீம் மோஸ்ட்லி பேட்டிங்கை தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் பிச் ரிப்போர்ட்லயும் சொல்ல வராங்க. ஆனா லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கெய்க்வாட் டாஸ் வின் பண்ணி பவுலிங்கை தான் தேர்வு எடுத்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் 170க்கு பிலோவா ஸ்கோர் பண்றாங்க அப்படின்னா அதை ஈஸியா செகண்ட் இன்னிங்ஸ்ல சேஸ் பண்ணிடுவாங்க. சப்போஸ் 180 பிளஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா செகண்ட் இன்னிங்ஸ்ல கஷ்டப்படுவாங்க அந்த சேசிங்ல. ஸோ க்ளோஸ் மேட்சா வந்து அப்போ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேட் எடுக்கிற டீம் கண்டிப்பா 180 பிளஸ் ரன் அடிச்சா அவங்களுக்கு வின்னிங் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 159, ஓவரால 86 மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 47 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 37 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஹெட் டு ஹெட்னு வரும்போது ஓவரால 33 மேட்சஸ், அதுல CSK தான் அப்பர் சைட்ல இருக்காங்க 21 மேட்சோட. அண்ட் தென் RCB 11 மேட்சை வின் பண்ணிருக்காங்க CSK அகைன்ஸ்டா. அண்ட் தென் கம்பேர்டு டு RCB, CSK கிட்ட ஒரு குவாலிட்டி பவுலிங் லைன் அப்ஸ் வச்சிருக்காங்க. அது ஸ்பின்னர்ஸா இருக்கட்டும், ஃபேஸ் பவுலரா இருக்கட்டும், RCB கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு பெஸ்டான பவுலிங் லைன் அப்போட வரப்போறாங்க CSK. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம ஹோம் வென்யூங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே கன்சிடர் பண்ணும்போது வின்னிங் ப்ரெடிக்ஷன் வரும்போது CSKக்கு 60% அண்ட் தென் RCBக்கு 40% வின்னிங் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நீங்க என்ன ஃபேண்டசில பிளே பண்றதுக்கு, அது பர்டிகுலர்லி ஸ்மால் லீக்ல பிளே பண்ற யூஸரா ஒரு பெஸ்டான ஆப் தேடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு சூட்டபிளான ஆப் தான் பூம் 11 ஆப். பூம் 11 ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ரொம்ப பெஸ்டான ஆப். எந்த ஒரு TDS GST எதுவுமே கிடையாது. டெய்லி எல்லா மேட்சுக்குமே கிவ் அவே இருக்கு. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாம ஃப்ரீயாவே டீமை பிக் பண்ணி பிளே பண்ணலாம். 24/7 கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் தென் இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன் இருக்கு. ஸோ நீங்க ஃப்ரீயா டீமை பிக் பண்ணி பிளே பண்றதுனால பண்ணலாம். இல்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடி, எந்த மாதிரி கான்டெஸ்ட்ல பிளே பண்ணா என்னால ரெகுலரா ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூம் 11 ஆப்ல 2 winners in 4 members அப்படிங்கிற ஒரு கான்டெஸ்ட் இருக்கு. இந்த கான்டெஸ்ட்டை நீங்க ரெகுலரா சூஸ் பண்ணி பிளே பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா 95% உங்களுக்கு ஃபேண்டசில லாஸே இருக்காது. ஸோ யூசர்ஸ் பெருசா லாஸ் ஆக கூடாது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல இந்த கான்டெஸ்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அப்படி என்ன இதுல அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓவராலா 4 மெம்பர்ஸ் தான் பிளே பண்ண போறீங்க. அதுல ஃபர்ஸ்ட்ல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் அண்ட் தென் செகண்ட் 2 மெம்பர்ஸுக்கு பிரைஸ் இருக்கு. ஸோ நம்ம பிக் பண்ற டீம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரனால செகண்ட் பிளேஸ்ல ஸ்மால் லீக்ல கண்டிப்பா வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரக்கூடிய யூசருக்கு என்ன பிரைஸ் அமௌண்ட்டோ சேம் அதே தான் செகண்ட் பிளேஸ்ல வரக்கூடிய யூசருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 1449 கான்டெஸ்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிளே பண்றீங்க அப்படின்னா ஓவராலா பிரைஸ் அமௌண்ட் 5000 கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரவங்களுக்கு 2500, செகண்ட் பிளேஸ்ல வரவங்களுக்கு 2500 ஸ்பிளிட் பண்ணி தராங்க. ஈஸியா நம்ம கண்டிப்பா 4 மெம்பர்ல 2வது பிளேஸ் கூட வந்துருவோம். கண்டிப்பா நிறைய ப்ராஃபிட் இருக்கும். ஸோ 95% இங்கே உங்களுக்கு லாஸே இருக்காது. ரெகுலரா இந்த கான்டெஸ்ட்டை ப்ரிஃபர் பண்ணி பூம் 11 ஆப்ல பிளே பண்ணி பாருங்க. ரெகுலரா உங்களுக்கு ப்ராஃபிட் தான் கிடைக்கும். ரொம்பவே சூப்பரான ஆப். பூம் 11 ஆப்போட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லயே கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவை நான் பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் Crickall's.
ஓகே டூட்ஸ், இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்துருவோம். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ரச்சின் ரவீந்திரா, ராகுல் திரிபாட்டி ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல வர போறாங்க. அட் நம்பர் 3ல சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் வராரு. அண்ட் தென் சிவம் டூபே, தீபக் ஹூடா, சாம் கரன், எம்எஸ் தோனி, ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின், நூர் அகமது, நாதன் எலிஸ். இதுதான் சிஎஸ்கேவோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது கலீல் அகமதும் அண்ட் தென் ராகுல் திரிபாட்டி இவங்க ரெண்டு பேரும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சிஎஸ்கேவோட பவுலிங் அட்டாக் அப்படின்னு வரும்போது ஃபேஸ் பவுலிங்ல நாதன் எல்லிஸ், கலீல் அகமது அண்ட் தென் சாம் கரன் ரெண்டு லெஃப்ட் ஆர்ம் சீமர், ஒரு ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரோட வர போறாங்க. ஸ்பின்னர்னு பார்க்கும்போது லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்ல ரவீந்திர ஜடேஜா அண்ட் தென் லெஃப்ட் ஆர்ம் சைனா மேன்ல நூர் அகமது அண்ட் தென் ரவிச்சந்திரன் அஸ்வின் ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக்ல. ஓவராலா 6 ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷன். மோஸ்ட் ப்ராபபிளி இந்த 6 பிளேயர் தான் பவுலிங்கை கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுல எக்ஸ்ட்ராவா ஒரு ஆப்ஷனோட வர போறாங்க அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா இருக்காரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அண்ட் தென் மீடியம் பேஸ் பவுலர் வேணும் அப்படின்னா சிவம் டூபேவை ட்ரை பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. மோஸ்ட்லி ஜடேஜா, அஸ்வின், நூர் அகமது, நாதன் எலிஸ், கலீல் அகமது, சாம் கரன் தான் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இனிஷியலி பவர் பிளேல கலீல் அகமது, சாம் கரன் அண்ட் தென் நூர் அகமது இவங்க 3 பேரும் இனிஷியலி நியூ பால்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாதன் எலிஸும் ஒரு ஓவர் வரைக்கும் பவர் பிளேல பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். டெத் ஓவர் அப்படின்னு வரும்போது மோஸ்ட்லி நாதன் எல்லிஸ் அண்ட் தென் கலீல் அகமது இவங்க ரெண்டு பேரும் தான் டெத்ல பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சிஎஸ்கேவோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. அதே ஆப்போசிட் டீம் ஆர்சிபி சைடு வந்துட்டோம் அப்படின்னா இங்கிலீஷ் பேட்டர் பிலிப் சால்ட் அண்ட் தென் இந்தியன் ரன் மிஷின் விராட் கோலி ரெண்டு பேரும் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அட் நம்பர் 3 தேவ்தத் படிக்கல், ரஜத் பட்டிதர், லியன் லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன், டிம் டேவிட், குருணல் பாண்டியா, ரசிக் டெலான், சுயஸ் சர்மா, ஜாஸ் ஹேசல்வுட். இதுதான் ஆர்சிபியோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் யாஸ் தயால். இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது தேவ்தத் படிக்கலும் சுயாஸ் சர்மா இவங்க ரெண்டு பேரும் இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா தேவ்தத் படிக்கல் பிளேயிங் 11ல வந்துருவாரு. இல்ல ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா சுயாஸ் சர்மா பிளேயிங் 11ல வந்துருவாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல தேவ்தத் படிக்கல் இம்பாக்ட் பிளேயரா வந்து பிளே பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆர்சிபியோட பவுலிங் அட்டாக் பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் பவுலிங்ல லெஃப்ட் ஆர்ம் சீமர்ல யாஸ் தயால் அண்ட் தென் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் ஜாஸ் ஹேசல்வுட் அண்ட் தென் ரசிக் டெலான் மீடியம் ஃபேஸ் பவுலரோட 3 ஃபாஸ்ட் பவுலர். ஸ்பின்னரும் பார்க்கும்போது லெக் பிரேக் ஸ்பின்னர்ல சுயாஸ் சர்மா, லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்ல குருணல் பாண்டியா அண்ட் தென் ஆஃப் பிரேக் லெக் பிரேக் ரெண்டுமே பவுல் பண்ணக்கூடிய லியன் லிவிங்ஸ்டன். ஓவராலா 6 ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷனோட தான் ஆர்சிபி வர போறாங்க. 3 ஃபாஸ்ட் பவுலர், 3 ஸ்பின்னர். அண்ட் தென் புவியோட இன்னும் ப்ராப்பர் அப்டேட் நமக்கு இன்னும் கிடைக்கல. மோஸ்ட் ப்ராபபிளி ரசிக் டெலான் தான் பிளே பண்றதான சான்சஸ் இருக்கும். ஆர்சிபியோட அபிஷியல் பேஜ்ல ஸ்விங் இஸ் பேக் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க தவிர புவி ஃபிட்னஸ் ஆகிட்டாரு, இன்னும் மேட்ச் பிளே பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர் அப்டேட் நமக்கு இன்னும் கிடைக்கல. ஸோ மோஸ்ட்லி ரசிக் டெலான் தான் 80% பிளே பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சப்போஸ் புவி உள்ள வராரு அப்படின்னா ரசிக் டெலான் உள்ள பிளே பண்ண மாட்டாரு. அவருக்கு பதில் புவனேஸ்வர் குமார் தான் பிளே பண்ணுவாரு. சப்போஸ் புவி உள்ள வராரு அப்படின்னா அவர் ஒரு மஸ்ட் பிக்கா வச்சுக்கோங்க. ஏன்னா சேப்பா கிரவுண்ட்ல நிறைய ஸ்விங் ஆகும். அந்த மாதிரி டைம்ல புவி கண்டிப்பா 2ல இருந்து 3 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கும். பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. புவி உள்ள வராரு அப்படின்னா ஒரு வைஸ் கேப்டனா ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல ஸ்மால் லீக்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதான் ஆர்சிபியோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்மால் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், யாரெல்லாம் ரிஸ்கா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். நல்லா நோட் பண்ணீங்க, நம்ம கிராண்ட் லீக் டீம் கொடுக்கல, ஸ்மால் லீக் தான் வீடியோஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த டீமை யூஸ் பண்ணி நீங்க ஸ்மால் லீக் 4 மெம்பர் இருக்க கான்டெஸ்டோ இல்ல 3 மெம்பரோ அதிகபட்சம் மினிஜியல் ஒரு 10ல இருந்து ஒரு 100 மெம்பர்ஸ்க்குள்ள இருக்கிற டீம்ல வந்து இந்த வீடியோல இருந்து ஒரு டீமை பிக் பண்ணி நீங்க பிளே பண்ணி பாருங்க. எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் இந்த பர்டிகுலர் மேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்சிபில இருந்து லியன் லிவிங்ஸ்டன், குருணல் பாண்டியா, ஜிதேஷ் சர்மா இவங்க 3 பேருக்கு தான் நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம். லியன் லிவிங்ஸ்டன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. லாஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்திருந்தோம் கொல்கத்தா கிரவுண்ட்லயே அவுட்ஃபீல்ட் ரொம்ப குயிக்கா இருக்கும். அந்த கிரவுண்ட்லயே நல்லா எஃபெக்டிவா பவுல் பண்ணிருந்தாரு. இங்க சேப்பாக் ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட்டிவா நட்டுற கண்டிப்பா லியன் லிவிங்ஸ்டன் ஓவர்ல சிஎஸ்கே பெட்டர் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. 1-2 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. பேட்டிங்ல ஒரு 20 ரன் அடிச்சா கூட ஈஸியா ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதான சான்சஸ் இருக்கு. குருணல் பாண்டியா த மேன் இன் ஃபார்ம், கண்டிப்பா இவர்கிட்ட இருந்து 1 விக்கெட் பிளஸ் ஃபீல்டிங்ல 1 கேட்ச் அண்ட் தென் பேட்டிங்ல ஒரு 20 ரன் வரைக்குமே நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா இவருமே ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கான
சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் விக்கெட் கீப்பர்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் பிலிப் சால்ட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ் பேட்டர் நமக்கு நல்லாவே தெரியும், ஃபேஸ் பவுலரை டேக்கிள் பண்ணி ஆடிடுவாங்க. பட் ஹி இஸ் ஸ்ட்ரகிளிங் அகைன்ஸ்ட் ஸ்பின்னர். நமக்கு நல்லாவே தெரியும், நூர் அகமது அண்ட் தான் ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா குவாலிட்டி ஸ்பின்னர் அட்டாக்கோட வர போறாங்க. பிலிப் சால்ட் கிரீஸ்ல இருக்கனால இனிஷியலா பவர் பிளேல ஸ்பின்னர் யாராவது ஒருத்தர் பவுல் பண்ணுவாங்க. அப்போ இயர்லியா இவரோட பிரேக் த்ரூ கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இவர் 70% டீம்ல நீங்க ஜிதேஷ் சர்மாவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ரிஸ்க் எடுக்கிற ஒரு 30% பேலன்ஸ் இருக்கு. ஒரு 30% டீம்ல மட்டும் பிலிப் சால்ட்டை ட்ரை பண்ணுங்க. அந்த ட்ரை பண்ற டீம்ல வைஸ் கேப்டன் அம்சம்ல ரிஸ்கா ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்கோர் வருது அப்படின்னா ஒரு பேட் வந்து ஒரு 40% இல்லைன்னா இயர்லியா விக்கெட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் சாம் கரன் லாஸ்ட் மேட்ச் ஒரு ஓவர் தான் போல் பண்ணியிருந்தாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு 2ல இருந்து 3 ஓவர் போல் பண்ணதான சான்சஸ் இருக்கும். ஒரு விக்கெட். ஸோ பேட்டிங்ல இந்த மேட்ச் ஒரு நல்ல கான்ட்ரிபியூட், ஒரு 20ல இருந்து 30 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் ரச்சின் ரவீந்திரா த மேன் இன் ஃபார்ம் சேப்பா கிரவுண்ட்ல ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. அது போத் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும் செகண்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும் ஒரு நல்ல ஆவரேஜ் ஒரு 25ல இருந்து ஒரு 40 ரன் வரைக்கும் ஒரு பேட்ல நம்ம எதிர்பார்க்கலாம். இனிஷியலி கொஞ்சம் ஸ்லோ ப்ராக்ரஸ் தான் இருக்கும். அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் 10 பால் தடுமாறுற மாதிரி தான் இருக்கும். 10 பால் கடந்துட்டாரு அப்படின்னா இவர் பேட்ல இருந்து ஒரு 40 ரன் வரைக்குமே நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 5 பிளேயர்ஸுக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க பர்சன்டேஜ் வைஸோ இன்னிங்ஸ் வைஸோ ரொட்டேட் பண்ணுங்க. இல்ல ருத்ராஜ் கெய்க்வாட் த மேன் இன் ஃபார்ம் லாஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்திருந்தோம், ஒரு நல்ல அக்ரெசிவ் பேட்டிங்கோட தான் வரப்போறாரு. ஸோ அட் நம்பர் 3ல வராரு, ஒரு 20 பால் ஃபேஸ் பண்றாரா, குயிக்கா ஒரு 40+ ரன் ஆடி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல தான் ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த சீசன் பிளே பண்ண போறாரு. அவரோட பேட்டிங்லயே நமக்கு தெரியுது. ஸோ இவர் பேட்ல இருந்து 20ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். சேசிங் அப்படின்னா மஸ்ட் பிக்கா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாரு அப்படின்னா ஒரு 70% டீம்ல மட்டும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும். போத் இன்னிங்ஸா இருந்தாலும் ஜாஸ் ஹேசல்வுட் சேப்பா கிரவுண்ட்ல எஃபெக்டிவா இருப்பாரு. ஒரு நல்ல டால் பவுலர், ஒரு லைன் அண்ட் லென்த் அக்யூரசி எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கக்கூடிய பவுலர் வந்து பவுல் பண்றாங்க அப்படின்னா சேப்பாக்ல பேட்டர்ஸ் கண்டிப்பா ஸ்ட்ரகிள் ஆவாங்க. போத் இன்னிங்ஸா இருந்தாலும் ஜாஸ் ஹேசல்வுட் 2 விக்கெட். அண்ட் நூர் அகமது குவாலிட்டி ஸ்பின்னர். மிடில் ஆர்டர்ல வரக்கூடிய லிவிங்ஸ்டனா இருக்கட்டும், ஜிதேஷ் சர்மா அண்ட் தென் டிம் டேவிட், லியன் லிவிங்ஸ்டன், இவங்க எல்லாருமே ஸ்பின்னர்ஸ்க்கு வீக் தான். சோ கண்டிப்பா நூர் அகமது ஒரு 2 விக்கெட் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கும். 90% டீம்ல நூர் அகமதுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். சிவம் டுபே லாஸ்ட் மேட்ச் ஃபிளாப் ஆயிருந்தாரு. ஸ்பின்னர்ஸை டாக்கிள் பண்றதுக்கு தான் சிவம் டுபேவை சிஎஸ்கே பேட்டிங் ஆர்டர்ல வச்சிருக்காங்க. இப்போ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்னு பார்க்கும்போது குருணல் பாண்டியா, சுயாஸ் சர்மா, லியன் லிவிங்ஸ்டன் தான் வர போறாங்க. லியன் லிவிங்ஸ்டன் ஒரு தடுமாறினாலும் சுயாஸ் சர்மா அண்ட் தென் குருணல் பாண்டியா வர ஈஸியா டேக்கிள் பண்ணி ஆடுறதான சான்ஸ் இருக்கும். கண்டிப்பா ஒரு பேட்ல இருந்து ஒரு 15ல இருந்து ஒரு 40 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இது எல்லாமே ஃபீல்டிங்ல ஒரு கேட்ச் பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கு சிவம் டுபே கிட்ட. அண்ட் தென் ரஜத் பட்டிதர் ஸ்பின்னர்ஸை எக்ஸ்ட்ராடினரியா ஆடுவாரு. அண்ட் தென் கண்டிப்பா இந்த பர்டிகுலர் மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க ஆர்சிபி அப்படின்னா ஒரு 20ல இருந்து ஒரு 50 ரன் சேசிங்னு வரும்போது ஒரு 15ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் ஒரு பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி ஒரு 60% டீம்ல ரஜத் பட்டிதருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் விராட் கோலி த ரன் மிஷின் சேசிங் ஆர்சிபி பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு மஸ்ட் பிக். அதாவது எத்தனை டீம் பிளே பண்ணாலும் சரி எல்லா டீம்லயுமே 100% அவருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆர்சிபி பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு 70ல இருந்து ஒரு 80% டீம்ல மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் இயர்லியா ஒரு 10ல இருந்து ஒரு 15 ரன்குள்ள விக்கெட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் வைஸோ இல்லை இன்னிங்ஸ் வைஸோ ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிளேயர்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் கேம் சேஞ்சிங் பிளேயரா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா டிம் டேவிட்டுக்கும் சுயாஸ் சர்மாவுக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாங்க, ஒரு 12-13 ஓவருக்கு அப்புறம் டிம் டேவிட் பேட்டிங்ல உள்ள வராரு. குயிக்கா ஒரு 25 ரன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபீல்டிங்ல இவருமே ஒரு கேட்ச் பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க ஆர்சிபி அப்படின்னா நீங்க சுயாஸ் சர்மாக்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல லெக் பிரேக் ஸ்பின்னர் நிறைய விக்கெட்ஸ் சேப்பாக்ல எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல வரும்போது சுயாஸ் சர்மாட்ட 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க ஆர்சிபி, செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது யாஸ் டேல் கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. டெத்ல பவுல் பண்றதுனால கண்டிப்பா விட்டு இருந்து ஒரு 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். சேசிங்னு வரும்போது தேவ்தத் படிக்கல் தான் எஃபெக்டிவா இருப்பாரு. லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருக்கும்.
செகண்ட் இன்னிங்ஸ்ல பிச்சு ஸ்லோவா இருக்கும். இவரும் கொஞ்சம் லிட்டில் பிட் ஸ்லோவா தான் இருக்காரு. ஸோ கண்டிப்பா இவர் பேட்ல இருந்து ஒரு 30+ ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா சேசிங்ல தேவ்தத் படிக்கல் இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். நல்லா நோட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் பேட் ஆர்சிபி பண்ண போறாங்க அப்படின்னா டிம் டேவிட்டுக்கும் சுயா சர்மாக்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுவே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா யாஸ் தயாலுக்கும் தேவ்தத் படிக்கலுக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜாக்கும் நாதன் எல்லிஸுக்கும் தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும் போது கண்டிப்பா ரவீந்திர ஜடேஜா உள்ள வந்து ஒரு 15ல இருந்து ஒரு 25 ரன், செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ரவீந்திர ஜடேஜாட்ட ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல பிளே பண்ணீங்க அப்படின்னா கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்ல ஃபர்ஸ்ட் பேட் சிஎஸ்கே பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது கண்டிப்பா நாதன் எல்லிஸ் எஃபெக்டிவா இருப்பாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து 1ல இருந்து 3 விக்கெட் வரைக்குமே நீங்க நாதன் எல்லிஸ்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கலாம். இதுவே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க சிஎஸ்கே அப்படின்னா கலீல் அகமத். ஸோ இனிஷியலி நியூ பால்ல பவுல் பண்ண போறாரு, அந்த டெத்லயும் பவுல் பண்றதுனால 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது எதிர்பார்க்கலாம். அதுவே சேசிங் வரும்போது ராகுல் திரிபாட்டி கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. ஒரு 25ல இருந்து 35 ரன் வரைக்கும் நம்ம சேசிங்ல இவர் பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே கேம் சேஞ்சிங் பிளேயரா இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் பேட் ஆர்சிபி பண்ண போறாங்க அப்படின்னா டிம் டேவிட் சுயா சர்மாக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுவே ஃபர்ஸ்ட் பேட் சிஎஸ்கே பண்ண போறாங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜாக்கும் நாதன் எல்லிஸுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுவே ஃபர்ஸ்ட் பவுல் ஆர்சிபி பண்ண போறாங்க அப்படின்னா தேவ்தத் படிக்கல், யாஸ் தயால். அதுவே ஃபர்ஸ்ட் பவுல் சிஎஸ்கேனா ராகுல் திரிபாட்டி அண்ட் தென் கலீல் அகமத். இந்த மாதிரி இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் பிளேயர்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் கேம் சேஞ்சிங் பிளேயரா இருக்கிறதான சான்ஸ். அதாவது ஒன்னு ஃபேண்டசில ஒரு நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுப்பாங்க, இல்லைன்னா டோட்டலி ஃபிளாப் ஆகிறதான சான்ஸ் இருக்கும். நம்ம ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். அந்த ரிஸ்க் இந்த பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம எடுக்க போறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த பிளேயர்ஸை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணி நீங்க ஸ்மால் லீக்ல மல்டிபிள் டீம்ஸ் ரெடி பண்ணாலும் சரி, இல்ல இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒரே டீமா நீங்க ரெடி பண்ணி ஸ்மால் லீக்ல பிளே பண்ணாலும் சரி, ரொம்பவே ஒரு நல்ல பிக்கா இருக்க போது இந்த பர்டிகுலர் மேட்ச். ஒரு நல்ல ப்ராஃபிட் நீங்க எடுக்கிறதுக்கான சான்ஸ் கூட இருக்கு. இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க சேஃபா போகணும் அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா, லியான் லிவிங்ஸ்டன், சாம் கரன் இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. இதுல லிட்டில் பிட் நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா விராட் கோலி, குருணால் பாண்டியா, ருத்ராஜ் கைக்வாட் இவங்க 3 பேரும் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. இந்த பிளேயர்ஸை நீங்க கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.